செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி, அத்தியாயம் 19. பிரதாபனின் கார் வீடு நோக்கி விரைந்து கொண்டிருக்க காரை சீராக செலுத்திக் கொண்டிருந்தவன் மனமோ கோவத்தில் இறுகி போயிருந்தது. முன் கண்ணாடி வழியாக தன் கோவத்திற்கு காரணமானவளை பார்த்தான் பிரதாபன். அவனின் பார்வை தன்மேல் சூடாக பதிகிறது என்பதை உள்ளுணர்வு உணர்த்தினாலும் தலையை நிமிர்த்தாமல் தன் மடியில் தலை வைத்து படுத்திருந்த மகளின் கேசத்தை மென்மையாக வருடி கொண்டு வந்தாள் ரஞ்சனா. மாலையில் இருந்து அழுத சோர்வில் காரில் ஏறியதும் உறங்கியிருந்தாள் ஹரிணி. மகளுடன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ரஞ்சனாவின் மனம் நடந்த விஷயத்தில் இருந்து இன்னும் வெளியே வந்திருக்கவில்லை. மாமனாரின் குடும்பம் பிள்ளைகளை கடத்தும் அளவிற்கு துணிவார்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பந்தம் பாசத்தை விட பணமா பெரிதாக போனது என்று அவளால் நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. அவர்கள் தன் பிள்ளைகள் மீது துளி பாசத்தை காட்டியிருந்தால் கூட அவர்கள் கேளாமலேயே அவர்களுக்கு பண உதவி செய்திருப்பாள். ஆனால் துளி பாசம் கூட இல்லாமல் பணத்துக்காக மட்டுமே பிள்ளைகளை தங்கள் பக்கம் இழுக்க நினைத்த அவர்களின் செயல் ரஞ்சனாவின் மனதில் வெறுப்பைத்தான் உமிழ வைத்தது. வயதில் பெரியவர்கள் என்றுதான் பெயர், ஆனால் செயல் எதுவுமே பெரிய மனித தன்மையில் இல்லாதவர்கள் மூச்சுக்காற்று கூட இனி தங்கள் பக்கம் திரும்பாமல் இருப்பதே நல்லது என்றுதான் நினைத்தாள். சார், எங்க பேத்திய கொஞ்ச நேரம் எங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எதை போய் கடத்தல்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று கோபமாக குதித்தார் கஜேந்திரன். யோ, வயசான ஆளுன்னு பாக்குறேன், இல்லனா செவில சேர்த்து இருக்கிடுவேன். பெத்தவங்களுக்கு தெரியாம புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க, அது கடத்தல் இல்லாம விருந்துக்கு கூட்டிட்டு வந்த நினைச்சியோ? பேசாம நடையா என்று மரியாதையை துறந்து கத்த கஜேந்திரனுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த தைரியமும் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டது. அவர் நகராமல் இருக்கவும் ஒரு போலீஸ் அவரின் தோளை பிடித்து வாசலை நோக்கி தள்ள தடுமாறி விழப்போனார் கஜேந்திரன். ஐயோயோ ஐயோயோ, என் புருஷனை அடிச்சு குடும்பப்படுத்துறாங்களே, எல்லாம் இவளால. எங்க புள்ளையதான் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு மேல் லோகம் அனுப்புனா, இப்போ என் புருஷனையும் எனக்கு இல்லாம ஆக்கிருவா போலையே. உன் ஒருத்தியால எங்க வம்சமே போச்சு. என் மகனை எங்களுக்கு இல்லாம ஆக்கிட்ட, நீ மட்டும் புள்ளக்குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துருவியா? வாழ மாட்டேன், வாழவே மாட்டேன், நாசமா போயிடுவ என்று கையை நொடித்து சாபம் கொடுத்தார் பரிமளா. ரஞ்சனாவிற்கு சுருக்கென்று இருந்தது. பிரதாபன் கையில் இருந்த மகளின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். நீ சாபம் கொடுத்தா மட்டும் பழிச்சிடவாமா போகுது? அண்ணன் நல்லா முழுங்கிட்டு அவன் மின்னிக்கிட்டு யார் யார் கூடவும் ஊர் சுத்திக்கிட்டு தானே இருக்கா. நான் தான் இப்போ சீரழிய போறேன். பேத்திய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உனக்கு உதவி பண்ணிட்டு இப்போ என் புருஷன் ஊர்ல இல்லாத நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போக போறேன். என் பிள்ளைங்க தான் இப்போ அனாதையா நிக்க போகுது. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ மட்டும் உன் பிள்ளைங்க கூட நல்லா வாழுவ, நான் மட்டும் பிள்ளைய தனியா விட்டுட்டு ஜெயில சீரழியணும். அதானே உனக்கு வேணும் என்று அன்னையிடம் ஆர்ப்பரித்து ரஞ்சனாவின் மீது வெறுப்புடன் உமிழ்ந்தாள் புனிதா. அவர்களின் பழிச்சொல் அபாண்டமாக ரஞ்சனாவை தாக்கியது. அவர்கள் தவறே செய்யாதது போல் தானே அனைத்தும் செய்தது போலவும் அவர்கள் பேசியதை தாங்க முடியவில்லை என்றாலும் அதையும் தாண்டிய அவர்களின் சாபம் அவளின் கண்களை கலங்க வைத்தது. பரிமளாவும் புனிதாவும் இன்னும் பேசிக்கொண்டே போக போலீசார் அவர்களை அதட்டி கிளம்பச் சொல்ல ஒரு முடிவுக்கு வந்த ரஞ்சனா, சார், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கு பதிலா இனி இவங்களுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து வாங்கித்தாங்க. இவங்க இனி என் பிள்ளைங்களையோ என்னையோ பார்க்கவே வரக்கூடாது. அப்படி வந்தா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பேன் என்று சொல்லி அதன்படி மூவரிடமும் கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டாள். அவளின் இந்த செயலும் கோவத்தை தான் தந்தது என்றாலும் தாங்கள் காவல் நிலையம் செல்லாமல் தப்பித்ததே போதும் என்றுதான் அவர்களுக்கு இருந்தது. வேக வேகமாக கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டனர். அவர்களை அப்படி சுலபமாக விட்டதில் பிரதாபனுக்கு உடன்பாடே இல்லை. இப்போதும் அவன் அதையே சொல்ல, நான் ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சனோ
என் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்தவர் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இனி இருக்கிறது என் பிள்ளைங்க மட்டும்தான். இப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் சாபம் கொடுக்குறாங்க. ஒரு தாயா அதை கேட்டுக்கிட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுதான் இப்படி பண்ண சார் என்றாள் விளக்கமாக. நல்லவங்க சாபத்துக்காக தான் பயப்படணும் ரஞ்சனா. எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 பேருக்குமே சுயநலம் மட்டும்தான் இருக்கு. உங்களை பத்தியோ குழந்தைங்களை பத்தியோ அக்கறை இல்லாதவங்க சாபத்தை எல்லாம் தூசி மாதிரி தட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்றான். அவன் சொல்வதும் சரிதான். ஆனால் பெற்றவளாக தான் அவளால் யோசிக்க முடிந்தது. இப்போது ஜெயிலுக்கு சென்றாலுமே பின்னால் வெளியே வந்து அதையே பண்ண மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? மீண்டும் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க அவர்களை தங்கள் வழியிலிருந்து அகற்றியதே சரி என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இந்த விஷயம் எல்லாம் ஒருபுறம் இருக்க, கூடவே அவளையும் அவனையும் சம்பந்தப்படுத்தி அவர்கள் பேசியது எல்லாம் வேறு ஒரு பக்கம் மனதை அரித்தது. அவர்கள் முன் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவள் மனம் என்னவோ உள்ளுக்குள் துடிதுடித்து போயிருந்தது உண்மைதான். அதே நேரம் அவனின் உதவி மட்டும் இல்லை என்றால் இன்று என்ன ஆகியிருப்போம் என்று நினைத்து பார்க்கும்போதே நடுங்கியது. உதவி செய்து நெருங்க பார்க்கிறான் என்று அவன் மீது அநியாயமாக குற்றம் சாட்டியிருந்தாலும் கூட இப்பொழுது அவனை அப்படி நினைக்கவே முடியவில்லை. மனம் முழுவதும் இப்பொழுது நன்றி உணர்வு மட்டுமே நிறைந்திருந்தது. அவளையே அறியாமல் அவளின் பார்வை முன்னால் இருந்தவனின் மீதே இருக்க, முன்கண்ணாடி வழியாக அவளின் பார்வையை கண்டுவிட்டவன் உதடுகள் மெல்ல பிரிந்து புன்னகையை சிந்திக் கொண்டன. சிறிது நேரத்தில் வீடு வர பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு பின்னால் வந்து கதவை திறந்தவன் ஹரிணியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். இல்ல நானே என்று ரஞ்சனா தடுக்க, முன்னால போங்க ரஞ்சனா என்று முடித்து கொண்டான். அவள் முன்னால் செல்ல பிரதாபன் குழந்தையுடன் பின்னால் சென்றான். இவர்களை எதிர்பார்த்து வீட்டிற்கு செல்லாமல் பரத்துடன் காத்திருந்தார் லதா. கூடவே ராமநாதனும் அவரின் மனைவி காஞ்சனாவும் இருந்தனர். ஏமா ரஞ்சனா, வந்துட்டியா? புள்ளைக்கு ஒன்றும் இல்லையே என்று துடித்து போய் வரவேற்றார் லதா. அவருக்கு இருக்கும் துடிப்பு கூட பிள்ளையின் தாத்தா பாட்டிக்கு இல்லாமல் போனதே என்று உள்ளுக்குள் தோன்றினாலும் அதை அப்படியே அமழ்த்தி, அவன் நல்லா இருக்கா லதாமா, பதட்டப்படாதீங்க. பரத் என்ன செய்றான் என்று கேட்டுக்கொண்டே மகனை தேடினாள். அவன் இவ்வளோ நேரம் உன்னை கேட்டு அழுதாம்மா, சரியா சாப்பிடக்கூட இல்லை புள்ள. தோ இப்போதான் காஞ்சனாமா அவனை படுக்க வச்சு பார்க்கறேன்னு ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போனாங்க. ராமநாதன் ஐயாவும் அங்கேயே தான் இருக்காரு. ஹரிணி புள்ள உறங்கிருச்சு போலவே. சாப்பிட்டாளாமா என்று கேட்டார். இல்லம்மா, இனிதான் எழுப்பி கொடுக்கணும் என்ற ரஞ்சனா, அவளை சோஃபால படுக்க வைங்க சார், நான் போய் பரத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள். அவர்கள் பேச்சு சத்தம் கேட்டு ராமநாதன் வெளியே வர இன்னும் தூங்காமல் இருந்த பரத்தை தூக்கிக் கொண்டு காஞ்சனாவும் வந்தார். அன்னையை பார்த்ததும் அவளின் மேல் வேகமாக பாய்ந்தான் பரத். உன் மகனுக்கு தூக்கம் வருது, ஆனா பிடிவாதமா தூங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் என்ற காஞ்சனாவும் ராமநாதனும் ஹரிணியை பற்றி விசாரித்தனர். ரஞ்சனாவும் பிரதாபனும் விவரம் சொல்ல, கஜேந்திரன் புத்தி இப்படியா குறுக்கே பாயம்? புள்ளைய காணோன்னு நினைச்சு ரஞ்சனா எப்படி துடிச்சு போயிருப்பா? எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு கொலை நடுங்கிடுச்சே என்று அங்கலாய்த்தார் ராமநாதன். அதை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு, சரிம்மா, பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா, நாங்க கிளம்புறோம் என்று ராமநாதன் மனைவியுடன் கிளம்பினார். ரொம்ப நேரமாச்சு, நான் இனி பார்த்துக்கிறேம்மா, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்ற ரஞ்சனா லதாவை கிளம்பச் சொல்ல, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேம்மா, நீ சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடு. சார், உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன், ரஞ்சனா அம்மா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் லதா. அனைவரும் சென்றுவிட இன்னும் ஹரிணியை தன் நெஞ்சோடு அணைத்தபடி மடியிலேயே வைத்தபடி சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரதாபனை பார்த்து புருவம் சுருங்கியவள், சார், அவளை ஏன் இன்னும் மடியிலேயே வச்சிருக்கீங்க? சோஃபால படுக்க வைங்க. தோ நான் இப்போ பரத்தை தூங்க வச்சுட்டு அவளை எழுப்பி சாப்பிட வைக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறேன் என்றாள். இல்லை ரஞ்சனா, பாப்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் என் மடியிலேயே இருக்கட்டுமே என்றபோது அவனின் குரல் கரகரத்து ஒலித்தது. சார் என்று அவள் வியந்து அழைக்க, தன் கலங்கிய கண்களை அவளுக்கு காட்டாமல் முகத்தை திருப்பியவன், ப்ளீஸ் ரஞ்சனா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்களேன் என்றான். தயக்கத்துடன் அவனை பார்த்தவள் இன்னும் சினுங்கிக் கொண்டிருந்த மகனை தட்டி கொடுத்து கொண்டே அறைக்குள் சென்றாள். அன்னையின் கதகதப்பில் பரத் விரைவில் உறங்கிவிட
அவனை நன்றாக படுக்க வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று உடையை மாற்றி அவள் வந்தபோது அவள் செல்லும்போது எப்படி அமர்ந்திருந்தானோ அப்படியேதான் இன்னும் அமர்ந்திருந்தான் பிரதாபன். சார் என்ற அழைப்பில் ரஞ்சனாவை நிமிர்ந்து பார்த்தவன், உட்காருங்க ரஞ்சனா என்று எதிரே இருந்த இருக்கையை காட்டினான். அவன் ஏதோ பேசப்போவது புரிய யோசனையுடன் அமர்ந்தாள். இன்னைக்கு பாப்ஸ் காணாம போனது உங்களுக்கு எப்படி இருந்தது ரஞ்சனா என்று மடியில் இருந்த குழந்தையை பார்த்து கொண்டே நிதானமாக கேட்டான். இதென்ன இப்படி ஒரு கேள்வி என்று கண்களை சுருக்கி பார்த்தாள். பதில் சொல்லுங்க ரஞ்சனா என்று நிமிர்ந்து அவள் கண்களை பார்த்து கொண்டே கேட்டான். நிர்மலமாய் உறங்கிக் கொண்டிருந்த மகளின் முகம் கண்டவள், உயிரே போயிடுச்சு, இன்னைக்கு மட்டும் இவ கிடைக்கலன்னா என் உயிரே போயிருக்கும் சார் என்றாள் கலங்கிய குரலில். அதேதான் நானும் ஃபீல் பண்றேன் ரஞ்சனா என்றான் மெல்ல. அவள் அதிர்ந்து அவன் முகத்தை பார்க்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இப்படி ஃபீல் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. எதுக்கும் ஃபீல் பண்ணாம உணர்வுகள் மறத்து போய் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பாப்ஸும் பரத்தும் ஒரு அழகான உலகம் இருக்குன்னு எனக்கு காட்டியிருக்காங்க. எனக்கு இந்த அழகான உலகம் நிரந்தரமா வேணும் ரஞ்சனா. அதை நீங்க தான் எனக்கு கொடுக்க முடியும். கொடுப்பீங்களா ரஞ்சனா என்று அவன் கேட்டது யாசகம் கேட்பது போல இருந்தது. அவன் கண்களில் நிறைந்திருந்த இறைஞ்சுதல் அவள் மனதை ஏதோ செய்தது. ஆனாலும் உதடுகளை அழுத்தமாக மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுக்கு இப்பொழுது கோபத்தில் குதிக்க வேண்டும், என்னிடம் எப்படி இப்படி கேட்கலாம் என கத்த வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. மௌன மொழி மட்டுமே பேச முடிந்தது. உங்களை யோசிச்சு முடிவெடுத்து சொல்ல சொன்ன ரஞ்சனா, ஆனா இப்போ என்னால பொறுமையா இருக்க முடியல. இந்த குழந்தைங்களோட என்னோட ஒவ்வொரு நாளும் கழியணும்னு நினைக்கிறேன் என்றான். நீங்க சொல்றது, உங்க ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுது சார். ஆனா நீங்க பிள்ளைங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே தவிர அதையும் தாண்டி நானும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் குறையாக. எனக்கு அது புரியாம இல்ல ரஞ்சனா. உங்க வாழ்க்கையில இன்னொருத்தர் வர்றத நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க, நானும் தான் என்றவன், உங்ககிட்ட நான் இத்தனை நாளும் ஒரு விஷயம் சொல்லல. நான் கேட்கறதும் எனக்கு இன்னொரு வாழ்க்கையதான் என்று சொல்லி நிறுத்தினான். அவள் முகத்தில் எந்த அதிர்வோ திகைப்போ இல்லாததை கண்டவன் கேள்வியுடன் பார்த்தான். தெரியும், உங்க மாமனார் சொன்னார் என்றாள் அமைதியாக. ஓ என்றவன், அதான் காலையில என்ன இறக்க பார்வை பார்த்தீங்களா என்று கேட்டான். உங்களுக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம், கேட்டதும் மனசுக்கு கஷ்டமா இருந்தது என்றாள். அதை விடுங்க ரஞ்சனா, காவேரி என் வாழ்க்கையை விட்டு போனதே நல்லதுதான். கூடவே இருந்து வெறுப்போட வாழ்ற வாழ்க்கையை விட பிரிவு கூட சில நேரம் நிம்மதியை கொடுக்கும் என்றான். அப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அவள் வியப்புடன் கேட்க, உதட்டை வளைத்து சிரித்தவன் சிரிப்பில் விரக்தி அப்பட்டமாக தெரிந்தது. என் முன்னாள் மாமனார் உங்ககிட்ட சொன்னது கொஞ்சம்தான் ரஞ்சனா. நான் காவேரியை படிக்க வச்சதுக்காக என் கூட வாழ முடியாதுன்னு சொன்னது, வெளிநாட்டு வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னது வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் மட்டும்தான் உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று அவள் முகம் பார்க்க, இன்னும் என்ன என்பது போல் பார்த்தாள். அதுக்கு மேல சொல்லணும்னா நீங்க எனக்கு சொந்தமா இருக்கணும் ரஞ்சனா என்றவனை திடுக்கிட்டு பார்த்தாள். லேசாக தலையை அசைத்தவன், எனக்கு இப்போ 41 வயசாகுது ரஞ்சனா. இந்த வயசுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கைய இப்படி உங்ககிட்ட நான் கேட்டு நிப்பேன்னு நான் நினைக்கல. இப்பவும் கூட நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை கேட்கல, எனக்கு ஒரு குடும்பத்தை கேட்கிறேன் என்றான். அவன் சொல்ல வருவது புரிந்தது. பிள்ளைகளுக்காக அவளுடன் வாழ்க்கையில் இணைய நினைக்கிறான். ஆனால் அவளால் எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? நான் காதல் கல்யாணம் பண்ணவ சார். என் மனோவை தவிர என்னால இன்னொருத்தரை என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியலையே. வாழ்ந்த வரைக்கும் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சவர் சார் என் மனோ. அவர் இல்லைன்னு ஆனதும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது என் மனோவுக்கு செய்யற துரோகமா எனக்கு படுது என்று தன் கை விரல்களை பார்த்து கொண்டே மெல்லிய குரலில் சொன்னாள். மனோகரை உங்க மனசை விட்டு தூக்கி போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ரஞ்சனா. அப்படி சொல்றது நியாயமும் கிடையாது. புதுசு வந்ததும் பழச மறக்க நினைக்கிறது நம்ம நினைவுகளை எழுந்து ஜடமா வாழ்றதுக்கு சமம்.
அப்படி ஒரு கஷ்டத்தை நான் என்னைக்குமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் உங்க வாழ்க்கையில வர்றதுனால எதுவும் மாற போறதில்ல. நீங்க இப்ப போலவே எப்பவுமே இருக்கலாம். எனக்கு மட்டும் இந்த பிள்ளைங்களோட பாசத்துல பங்கு கொடுங்க, அது போதும் என்றான். அவன் என்னதான் சொன்னாலும் அவளால் அவனின் கோரிக்கைக்கு சம்மதம் சொல்ல முடியவில்லை. அவனுக்கும் அதற்கு மேல் அவளிடம் எப்படி சம்மதம் வாங்குவது என்று தெரியவில்லை. ஆனால் இனியும் பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று மட்டும் தோன்றியது. அவர்கள் அடுத்து என்ன பேசுவது என்று அறியாமல் அப்படியே அமர்ந்திருக்க, அப்போது திடீரென்று அவன் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த ஹரிணி தூக்கி போட்டது போல துள்ளினாள். பாப்ஸ் என்று பதறியவன் அவள் கையில் இடித்து விடாத வண்ணம் பிள்ளையை தன்னோடு லேசாக அணைத்தான். ஹரிமா, ஹரிமா, என்ன என்ன ஆச்சு என்று எழுந்து ஓடி வந்தாள் ரஞ்சனா. புள்ள உடம்பு கொதிக்குது ரஞ்சனா என்று கவலையுடன் தெரிவித்தான். மா மா அம்மா கிட்ட போறேன், விடுங்க, என்ன விடுங்க என்று ஜுர வேகத்தில் புலம்பினாள் குழந்தை. ஹரிமா, அவளை என்கிட்ட கொடுங்க சார் என்று ரஞ்சனா துடிக்க, பயந்து போயிருக்கா, குடிக்க ஏதாவது கொடுத்துட்டு அப்படியே மருந்து இருந்தா எடுத்துட்டு வாங்க ரஞ்சனா என்றான். இதோ தோ வரேன் சார் என்று சமையல் அறைக்குள் ஓடினாள். மாலை லதா காய்ச்சி வைத்திருந்த பால் இருந்தது. அதை இதமான சூட்டில் சூடு செய்து எடுத்து வந்தபோது பிள்ளையை தன்னோடு ஆதரவாக அணைத்து, உனக்கு ஒன்னும் இல்லடா கண்ணம்மா, நீ இப்ப பத்திரமா இருக்க. இனி யாராவது உன்னை நெருங்க நினைச்சா நான் விடவே மாட்டேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், பயப்படாதரா பாப்ஸ் என்று குழந்தையின் காதில் மெல்ல பேசி அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்து ஒரு நொடி அப்படியே தேங்கி நின்று பின் அருகில் விரைந்தாள் ரஞ்சனா. குழந்தையின் கன்னத்தை லேசாக தட்டி விழிக்க வைத்து பாலை புகட்டி காய்ச்சல் மருந்தையும் கொடுத்தனர். சற்று நேரத்தில் அமைதியாக தூங்க ஆரம்பித்தாள் ஹரிணி. அவள் நன்றாக தூங்கவும் அவனே சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். நல்லா தூங்குறா, நடுவில் ஏதாவது தேவைனாலும் எனக்கு உடனே போன் போடுங்க ரஞ்சனா, நான் கிளம்பிடுறேன் என்று சொல்லி அறையை விட்டு வெளியேறியவன் ஒரு நொடி நின்று, தனியா பார்த்துப்பீங்க தானே ரஞ்சனா என கேட்டான். இந்த நிலையில் அவளை தனியாக விட்டு செல்லவே அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் எந்த அங்கீகாரமும் அவள் கொடுக்காமல் அவனால் அங்கே இருக்கவும் முடியாதே. மகளை நினைத்து மனம் முழுவதும் பயம் அப்பி கிடந்தாலும் தான் பார்த்து கொள்வதாக தலையை மட்டும் அசைத்தவள், சார் சாப்பாடு என்று கேட்டாள். இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிட்டு படுங்க என்றவன் பார்வை மீண்டும் தவிப்புடன் பிள்ளைகள் மீது படிந்து மீண்டது. அவனின் தவிப்பு அப்பட்டமாக தெரிய அத்தவிப்பு ஏனோ அவள் மனதை பிசைந்தது. தன் தவிப்பை விழுங்கிக் கொண்டு அவன் வாசலை நோக்கி நடக்க, சார் என்று அழைத்து அவனை நிறுத்தினாள். அவன் கேள்வியுடன் திரும்பி பார்க்க, இந்த குடும்பத்துல நீங்களும் ஒருத்தராக எனக்கு சம்மதம் என்று அவன் முகம் பாராமலேயே சொல்லியிருந்தாள் ரஞ்சனா.